இந்த அக்ஷய திருதியைனாலே கோல்டு வாங்கணும்னு சொல்லி சொல்லி நம்ம மைண்ட் செட் எல்லாத்தையும் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். என் மைண்டுக்கும் தெரியுது இதெல்லாம் சும்மா அவங்களோட பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் அப்படின்றதெல்லாம் புரியுது. பட் ஆனால் மனசு அதை கேட்க மாட்டேங்குது. மனுஷனாக பிறந்த ஆசைகள் இருக்க தானே செய்யும். நானும் ஒவ்வொரு அக்ஷய திருதியைக்கும் என்னால் முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு கிராமோ அரை கிராமோ ஆச்சு வாங்கிடுவேன். பட் இந்த வருஷம் அது ரொம்பவே கஷ்டம்னே சொல்லலாம். ஏன்னா விற்கிற வேலை அப்படி. நம்ம மினிமமாக ஒரு கிராம் வாங்கணுன்னா கூட இந்த செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்தா ஒரு 15K வந்துடும் போல். நான் ஒரு 7K சேவ் பண்ணி வச்சுருந்தேன். சரி அதுக்கு என்ன வாங்க முடியும்னு பார்த்தப்போ கோல்டெல்லாம் வாங்க முடியாது, அட்லீஸ்ட் சில்வராச்சும் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு வீட்டில் மகாலட்சுமிக்கு அவல் பாயசம் செஞ்சு படைச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கடைக்கு கிளம்பிட்டோம். என்னதான் தங்கம் வெள்ளி விலை ராக்கெட் வேகத்தில் இன்க்ரீஸ் ஆனாலும் கடையில் கூட்டம் என்னவோ குறையறதே கிடையாது. வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. இது இந்த அக்ஷய திருதியை அன்னைக்குன்னு மட்டும் இல்லை, என்னைக்கு நான் அந்த கடையை கிராஸ் பண்ணாலும் பார்ப்பேன் அவ்வளோ கூட்டம் இருக்க தான் செய்யும். சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு என் பட்ஜெட்குள்ளே என்ன வாங்க முடியும்னு பார்த்தேன். சில்வரில் 2 அகல் விளக்கும் கோல்ட் பிளேட் பண்ண சில்வர் இயர்ரிங்கும் ஒன்று வாங்கியிருந்தேன். இது ரெண்டும் சேர்த்து எனக்கு ஒரு 7K வந்துச்சு. இந்த சில்வர் பிளேட் எங்கள் அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க, அவங்களுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். நீங்கள் இந்த அக்ஷய திருதியைக்கு என்ன வாங்கினீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.